ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கமன்னு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான சாம்பார் பவுடர் எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாம்பார் பண்ணுறதுக்கு சாம்பார் பொடி இருந்தால் தான் நல்லா மணக்க சாம்பார் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம சாம்பார் பொடி இல்லாமலே நம்ம பண்ணலாம். பட் ஸ்டில் சாம்பார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோட இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறது நல்லது. இந்த சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத குவிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த சாம்பார் பொடி பண்ணுறதுக்காக நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 3/4 கப்பு கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது கொத்தமல்லி விதைகள் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கியூமின் சீட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது சீரகம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ இந்த சாம்பார் பவுடர் பண்ணுறதுக்கு இதோட சாம்பார் பவுடர் இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சாதாரணமாக டம்ளரோ இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது கப்பு யூஸ் பண்ணி மெஷர் பண்ணியிருந்தீங்கன்னா 1 கப்பு மெஷர்மெண்ட்டாக இருந்ததுன்னா 1/4 கப்பு துவரம்பருப்பு, 3/4 கப்பு மல்லி அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமான ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் கியூமின் சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதுலேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஸ்பூனில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் மாறும்போது சாம்பார் பவுடரோட வாசனையும் மாறும். அதனால் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெஷர் பண்ணி நம்ம பொருட்களை எடுத்து வச்சதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். இதை நம்ம ஒரு 3 ஈஸி ஸ்டெப்பில் நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை நம்ம வறுத்துக்க போகிறோம், அதுக்கப்புறம் 2 பருப்பையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம், அதுக்கப்புறம் எல்லா விதைகளையும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இது 3ஐயும் தனித்தனியாக வறுத்துக்கிட்டு கடைசியாக பெருங்காயமும் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம அரைச்சிட போகிறோம். அவ்வளோதான், சாம்பார் பவுடர் ரெடி ஆகிடும். வாங்க கடகடன்னு நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்துடலாம். இப்போது மிளகாயை நான் பேனில் சேர்த்துட்டேன். மிளகாயை லோ ஹீட்டில் நம்ம வச்சு நம்ம மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் கருகக்கூடாது. இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் கருகினாலும் சாம்பார் பவுடரோட வாசனை மாறிடும். அதனால இன்க்ரீடியன்ஸை கருகாமல் லோ ஹீட்டில் பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வறுபடும் போது நல்ல கலகலன்னு ஒரு சவுண்டு வரும். அது ஒரு 1 மினிட்ல நமக்கு அந்த மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 1 மினிட் வறுத்ததுக்கப்புறம் மிளகாயை பேன்லேருந்து எடுத்துடலாம். அடுத்தது பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ஐயும் சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்புலேருந்து ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். அதே நேரத்தில் அது லைட் கோல்டன் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம அந்த பருப்பை எடுத்துடலாம் பேன்லேருந்து. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க விதைகள், அதாவது கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், இது 4ஐயும் சேர்த்து வறுத்துக்கலாம். பேனில் சேர்த்து வறுத்துட்டு இருக்கும் போது இந்த சீரகம் படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேன்லேருந்து இந்த விதைகளை எடுத்துடலாம். வறுத்த சாம்பார் பவுடர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். இந்த சாம்பார் பவுடர் சில பேர் கொரகொரப்பாகவும் அரைப்பாங்க, சில பேர் ஃபைன் பவுடராகவும் அரைப்பாங்க. அது நம்மளோட தேவையை பொறுத்து. நல்ல ஃபைன் பவுடராகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயம், இது 2ஐயும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிடுறேன்.
ஸோ இப்போ நான் வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். ஒரு 1/2 hour 1 hour நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி எனக்கு வந்து ஒரு 400 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் சாம்பார் பவுடர் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த சாம்பார் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 பேருக்கு சாம்பார் வைக்கிறீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். சாம்பாரில் நம்ம சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணும்போது சில்லி பவுடரோ இல்லை வந்து கொரியாண்டர் பவுடரோ நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த சாம்பார் பவுடர் சேர்த்தாலே மட்டுமே போதும், சாம்பார் கமகமன்னு இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.